Surfacing by Margaret Atwood. Margaret Atwood ஃபேமஸான கனடியன் poet, novelist and literary criticum கூட 18 poetry collections, 18 novels, 11 non-fiction books, 8 children books எழுதியிருக்காங்க. தி ஹேண்ட்மெய்ட்ஸ் டேல் அப்படிங்கிற டிஸ்டோபியன் நாவலுக்கு தான் மார்கரெட் அட்வுட் ரொம்பவே ஃபேமஸ். இவங்க சில ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆரெக்ஸ் அண்ட் கிராக், த டெஸ்டமெண்ட்ஸ், கேட்ஸ் ஐ, இதெல்லாம் அவனுடைய ஃபேமஸான நாவல்ஸ். இவங்க வந்து கனடாவுடைய கவர்னர் ஜெனரல்ஸ் அவார்ட் அண்ட் புக்கர் ப்ரைஸ், ஃப்ரான்ஸ் கஃப்கா ப்ரைஸ் சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சர்ஃபேசிங் நாவல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது இவங்களுடைய செகண்ட் நாவல். ஒரு ஃபெமினிஸ்டிக் அண்ட் ஒரு நேச்சருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நாவல் எழுதியிருப்பாங்க மார்கரெட் ஆட்வுட். இப்போ அதனுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இந்த நாவலுடைய நரேட்டர் வந்து ஒரு அன்னேம் நரேட்டர். ஓகே, நரேட்டர் சொல்லி தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. தென் ஜோ, நரேட்டருடைய பாய் ஃப்ரெண்ட். டேவிட், ஆனா அப்படிங்கிற ஒரு கேரக்டருடைய ஹஸ்பண்ட், அண்ட் ஆனா டேவிடுடைய ஒய்ஃப். இவங்க 2 பேரும், இவங்க 4 பேருமே, இந்த 4 பேர் தான் மேஜர் கேரக்டர்ஸ். தி நரேட்டர், ஜோ, டேவிட் அண்ட் ஆனா. இந்த 4 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா நரேட்டருடைய அப்பாவை காணோம். அவர் கடைசியாக வாழ்ந்து அவருடைய சொந்த தீவுக்கு போய் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடி இந்த 4 பேரும் போகிறாங்க. நரேட்டருக்கு ஹெல்ப்பாக ஜோ, டேவிட், ஆனா 3 பேரும் போகிறாங்க. ஓகேவா? ஸோ டேவிட் அண்ட் ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல். தென் பால்னு ஒரு கேரக்டர். இந்த பால் யாருன்னா நரேட்டருடைய அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? தென் நரேட்டருடைய ஃபாதர், நரேட்டருடைய மதர்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க அடிக்கடி. அவங்க கேரக்டர்ஸாக வர மாட்டாங்க. தென் இன்னும் சில கேரக்டர்ஸ் வரும், பட் அவங்க மேஜர் கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ மேஜர் கேரக்டர்ஸ் இந்த 5 பேர் தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த நம்மளுடைய சம்மரி பார்த்துடலாம். நரேட்டர் வந்து ஒரு கனடியன் உமன். கனடாவில் அந்த கதை நடக்குது. அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட் ஜோ அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் டேவிட் அண்ட் ஆனா, அந்த 2 பேரும் கப்பல். இவங்களோட சேர்ந்து இவங்க அப்பாவை தேடி கியூபெக் ஐலாண்டுக்கு போகிறாங்க. கியூபெக் ஐலாண்டுங்கிறது இவங்க அப்பாவுடைய ஓன் ஐலாண்டு. அங்கே தான் அவங்க அப்பா கடைசியாக இருந்தார். பால்னு ஒருத்தரை சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. அவர் வந்து அப்பப்போ அவங்க அப்பா போய் மீட் பண்ணியிருப்பார். லாஸ்ட்டாக போய் பார்க்கும்போது அவர் அங்கே இருந்திருக்க மாட்டார். அப்பவும் போய் திரும்ப பார்த்துருப்பாரு. தென் அவர் அங்கே இருந்திருக்க மாட்டார். ஸோ அதனால் மகளுக்கு தகவல் சொல்லி விட்டுருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் இங்கே வளர்ந்தா, இந்த ஐலாண்டில் தான் இவளும் வளர்ந்தா, அந்த நரேட்டர். தென் லேட்டர் வளர்ந்த பிறகு இங்கேருந்து போயிட்டு இப்போ திரும்ப அப்பாவை தேடி இங்கே வாரா. சரி, இப்போ இவங்க அம்மா இறந்துறாங்க. இவங்க அம்மா இப்போ இல்லை. இவங்க வரும்போது இவங்களை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேவிட், ஜோ 2 பேர் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போகிற வழியில் இவங்க பார்க்குற நிறைய விஷயங்களை ஷூட் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி நேம் வந்து ரேண்டம் சாம்பிள்ஸ். ஓகேவா? அவங்க இந்த ட்ரிப்பில் இப்படி வந்துட்டுருக்காங்கல்ல, வர வழியில் நிறைய விஷயங்களை பார்த்து அதெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த ஐலாண்டுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் இவங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பால் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் தான் இவங்க அப்பா காணா போன விஷயத்த சொன்னது, அங்கே போய் பார்த்துட்டுன்னு சொன்னது இல்லையா. ஸோ அவரை வந்து மீட் பண்ணுறா இந்த நரேட்டரும் அவள் கூட இருக்கிற மற்ற 3 பேரும். பால் நரேட்டர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, இன்னும் நீ உன் ஹஸ்பண்ட் கூட தானமா இருக்க, சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு வந்து டைவோர்ஸ் ஆகிடுச்சு இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து. ஓகேவா? குழந்தை பிறந்திருக்கு. ஆஃப்டர் டைவோர்ஸும் ஆகிடுச்சு. இவங்க வந்து என்ன மனசு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நல்ல வேலை அப்பா அம்மா வந்து இவர்கிட்ட நமக்கு டைவர்ஸான கதையெல்லாம் சொல்லலை. அவங்க கையில் வந்து அவங்க வெட்டிங் ரிங் போட்டிருப்பாங்க. ஸோ நல்ல வேலை அப்பா அம்மா சொல்லியிருந்தா அவருமா நினச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள நினச்சிக்கிட்டு, ஆமாம் ஹஸ்பண்ட் நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு இந்த பால் இருக்கார், அவருடைய ஒய்ஃப் மேடம் வந்து இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா இறந்துட்டாங்கல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்துருக்கு கடலன்ஸும் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இப்போ இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து இங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு போக போகிறாங்க. ஐலாண்டுக்கு ஒரு போட்டில் தான் போகணும் இல்லையா. ஸோ பால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து, இவர் வந்து உங்களை கூப்பிட்டு போய் அங்கே விடுவார், நீ அங்கே போய் பார்த்துக்கோமான்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறக்கு இவான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை கூட அனுப்புகிறாங்க. இவான்ஸ் வந்து போட்டில் இவங்க 4 பேரும் ஏற்றிக்கிட்டு அந்த ஐலாண்டில் ஒரு கேபின் இருக்குது. இவங்க அப்பா அந்த கேபினில் தான் இருந்தார் கடைசியாக. அந்த கேபினுக்கு கொண்டு போய் இவான்ஸ் விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவான்ஸும் கொண்டு போய் விட்டுட்டு 2 days கழித்து திரும்ப அங்கே போய் அந்த ஐலாண்டுக்கு போய் இந்த 4 பேரையும் கூப்பிட்டு இங்கே வந்துடுவான். ஸோ 2 days இந்த ஐலாண்டில் இந்த 4 பேரும் தனியாக போய் இருக்க போகிறாங்க. எதுக்குன்னா நரேட்டருடைய அப்பாவை தேடி அங்கே போயிருக்காங்க. ஓகேவா? அந்த கேபினுக்கு போனதுமே நரேட்டர் வந்து அங்கே ஒரு ஷெல்ஃபில் நிறைய பேப்பர்ஸ் இருக்கிறத பார்த்துருப்பாங்க. பட் சரி இதை பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க அப்பாவை தேடி இந்த க்ரூ அந்த காட்டுக்குள்ளே போகும். போய் அங்கங்கே அந்த ஐலாண்டில் தேடி, அந்த ஐலாண்டில் தான் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற காடுகளை போய் தேடி பார்த்துட்டு திரும்ப வந்துடுவாங்க. திரும்ப கேபினுக்கு வந்த பிறகு நரேட்டர் இந்த பேப்பர்ஸை பார்ப்பாங்க. இவங்களுக்கு அம்மா உறுத்திக்கிட்டே இருக்கும். இவங்க அப்படியே டிஸப்பியரன்ஸ் சம்மந்தமாக எதுவும் க்ளூ இதெல்லாம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு மாதிரி மிரண்டுருவாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். பாதி அனிமல் அண்ட் பாதி ஹியூமன் இப்படி சேர்த்த மாதிரி, இந்த சென்டார்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அவங்க அப்பா வரைஞ்சி வச்சிருப்பாரு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும். ஒருவேளை அப்பாவுக்கு வந்து பைத்தியம் எதுவும் பிடிச்சி போச்சு அந்த கேபினில் தனியாக. ஏன்னா ஐலாண்டே அவங்களுக்கு தான். ஸோ அவர் ஒருத்தர் தான் அங்கே இருந்திருப்பார். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவர் ஒருத்தர் தான் தனியாக இருந்திருப்பார். ஸோ ஐசோலேட்டடாக இருந்ததுனால ஒரு மாதிரி மென்டலாக எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்குமா அப்பாக்கு, அதனால் இந்த மாதிரி கண்ட மாதிரி வரைஞ்சி விட்டு வச்சிருப்பார் போலன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பாள். ஸோ மேபி அப்பா இங்கேயும் இதெல்லாம் வஞ்சிச்சுட்டு இங்கேயும் தான் ஓடி ஒழிஞ்சிருக்கலாம், அப்பா உயிரோட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடுது. ஓகேவா? அன்றைக்கி நைட்டு டேவிட் வந்து ஃபிஷ்ஷிங் போகிறான். ஃபிஷ்ஷிங் யாரெல்லாம் போகிறாங்கன்னா டேவிட், ஜோ அண்ட்
இந்த நரேட்டரும் போகிறாங்க, 3 பேரும் போகிறாங்க. போய் இவங்களுக்கு எதுவுமே சிக்கலை. அப்போ நரேட்டர் தான் ஒரு தவளையை பிடிச்சி அந்த தவளையை அந்த பெயிட்டாக வச்சு அதில் போடும்போது நிறையா மீன் சிக்குது. அடுத்த நாள் இவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நைட் நிறைய மீன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, 2 days வேணாம், இந்த இடமே சூப்பராக இருக்குது, ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு 1 week இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ எவான்ஸ் வாரான், 2 days ஆகிடுச்சு. எவான்ஸ் வாரான். எவான்ஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இன்னொரு வீக் இங்கே இருந்துக்கிறோம், 2 days எங்களுக்கு காணாது, இந்த இடமே சூப்பராக இருக்குது, இவங்க அப்பாவை தேடுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த இடம் நல்லா இருக்குது, நாங்கள் இங்கே ஒரு 1 week இருக்கோம்னு சொல்லிட்டு எவான்ஸை திரும்ப அனுப்பி விட்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே வந்து ப்ளூபெரி பிக்கிங் போகிறாங்க. நிறைய ப்ளூபெரி இதெல்லாம் இருக்குது, புஷஸ்லாம் இருக்குது, அங்கே போய் ப்ளூபெரி பிக் பண்ண போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து ஜோ வந்து இவட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். யார்கிட்ட அப்படின்னா நரேட்டர்கிட்ட. நான் வந்து ஒன்று மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் அவன் என்ன சொல்ல அப்படின்னா, இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இந்த மேரேஜ் லைஃப்லேயே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணான்னு சொல்லுவேன். அவன் டைவர்ஸ் அடிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை வேண்டாம், என்னுடைய மேரிட்டல் இதை லைஃப்னால இப்போதைக்கு ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில் பால்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து மான்ஸ்டாம் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அங்கே வராரு. அந்த மான்ஸ்டாம் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அந்த ஐலண்டை வாங்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் ஒரு அமெரிக்கன். அவரை பார்த்த உடனே வந்துட்டு இந்த டேவிட் இருக்கான்ல, அவனுக்கு கோவம் வருது. என்னென்னா, இவர் சிஏ ஏஜென்ட்டாக இருப்பான், கனடாக்குள்ளே அமெரிக்கன்ஸ் இன்வைட் ஆக ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் தான் இவன் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அப்போது இந்த நரேட்டர் என்ன பண்ணிடுறா அப்படின்னா, இல்லை எனக்கு இப்போதைக்கு ஐலாண்ட் விற்கிற ஐடியான்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பி விட்டுறா, போயிடுறாங்க. தென் இவன் என்ன சொல்கிறா, அந்த பால்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பா உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து அதில் ஒரு மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் போகிறாரு. இந்த காட்டுக்குள்ளே எப்படி அவங்க அப்பா இருப்பான், அவன் எங்கேயாவது செத்துருப்பான், தண்ணிக்குள்ளேயும் விழுந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவர் போயிடுறாரு. போன பிறகு ஆனாவும் நிறைய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஆனா என்ன சொல்கிறா அப்படின்னா, டேவிடை பற்றி நிறைய சொல்கிறான். டேவிட் வந்து நிறையா பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுருக்கான், அவர் ஹூமனைசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை எப்போவுமே மேக்கப்போட தான் இருக்க சொல்லுவான், மேக்கப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா என்னை போட்டு அடிப்பான், ஏன்னா நான் எப்போவுமே அவனுக்கு அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆனா நரேட்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? தென் லேட்டர் ஆனா, டேவிட், ஜோ இந்த 3 பேரும் கேபின் இல்லாத நேரம், ஒரு மதியானம் டைம். அப்போ வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் அன்றைக்கி பார்த்தால, அந்த ஷெல்ஃப் மேலே பேப்பர்ஸ், அதிலலாம் வந்து அவங்க அப்பா டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருந்தா, அதெல்லாம் பார்த்து மிரண்டு அப்படியே வச்சுட்டா. அப்போ இன்னும் நிறைய பேப்பர்ஸ் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் திரும்ப பார்க்குறா. பார்க்கும்போது ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு தேங்கிங் லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பழைய காலத்து ராக் பெயிண்டிங்ஸை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதுனதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ண மாதிரி போட்டிருக்கு. நிறைய அது அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க அப்பா வந்து இந்த ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதை ரிசர்ச் பண்ணி தான் அதை ஒரு பேஸாக வச்சு தான் இந்த மாதிரி இதெல்லாம் வரைஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ப்ரீ ஹிஸ்ட்ரிக் ஆர்ட் தான், அப்பா வந்து பைத்தியகாரத்தனமாக வரையலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிறா. அவர் வரைஞ்சதுமே கற்பனையில் வரையலை, நேராக போய் ரிசர்ச் பண்ணி அந்த காட்ஸை பற்றின ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறோம், ஒயிட் பர்ச் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வந்து அந்த ட்ராயிங்கில் இருக்குது. அப்போ இந்த லேக்கில் தான் நம்ம அப்பா வந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸை பார்த்துருக்காரு. ஸோ மேபி இவர் அங்கெங்கேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இப்போ அவளுக்கு வருது. ஆனால் இப்போது கேபினுக்குள்ளே வரா. கேபினுக்குள்ளே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஜோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான், அவனுக்கு எதுவும் சண்டேன்னு சொல்லிட்டு நரேட்டர்கிட்ட கேட்குறான். அதுக்கு நரேட்டர் என்ன சொல்ல அப்படின்னா, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், நம்ம முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை போய் முதல்ல கன்வின்ஸ் பண்ணு, ஆள் ரொம்ப சோகமாக இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே எல்லோரும் ஒன்றா இருக்கணும், ஸோ போய் அவன்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனா சொல்கிறா, இவளும் போய் பேசுகிறா. பேசும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியுமே கேட்குறான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து ஒரு உருப்படியான ஆன்சர் சொல்ல மாட்டேக்கா, பிடிக்கல அப்படின்னு ஒழுங்காக சொல்ல மாட்டேக்கா. இது அவனுக்கு கோவம் என்ன சொல்ல அப்படின்னா, உனக்கு என் மேலே கேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிமா அவன் கோவத்தில் சொல்லிடுறான். இந்த 4 பேரும் இவங்க அப்பாவுடைய அந்த ரிசர்ச் பேப்பரில் வந்து அந்த லேபிளில் பார்த்தாங்கல்ல, ஒயிட் பர்ச் லேக்னு, அந்த லேக்குக்கு போகிறாங்க. போகிற வழியிலே வந்து ஒரு மரத்தோட கிளையில் ஒரு கயிற்றுல வந்து ஒரு பறவை செத்து தொங்கிட்டுருக்கு, இந்த தூக்கு போட்டு தொங்குற மாதிரி அந்த பறவையை கெட்டி தொங்க விட்ருக்காங்க, கழுத்தை நெரிச்சு தொங்க விட்ருக்காங்க. அது செத்து டீகம்போஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அது ஒரு ஹெரான், அந்த பேர்டு ப்ளூ கலர் ஹெரான். ஓகேவா? அது செத்து தொங்கிட்டுருக்கு, டீகம்போஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சல் ஒரு ஹாண்டிங்காக இருக்குது பார்க்குறக்கு. அந்த பயத்தோடையே அந்த லேக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. தென் மொத்தமாக சேர்ந்து மீனும் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கும்போது இவளுக்கு தாட் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக தோணுது. எப்படின்னா, அங்கே ஒரு பேர்ட் செத்து தொங்கிட்டுருக்கு, அதே மாதிரி தான் நம்ம மீன் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் அதை பெருசாக எடுத்துக்கல, ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகிட்டா. திரும்ப போயிடுறாங்க. அங்கே எதுவுமே அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இவங்க வந்து தேடி பார்க்குறாங்க, மீன் பிடிச்சிட்டு திரும்ப போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஜோ மறுபடியும் இவட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னா, நரேட்டர்கிட்ட, உன் மேரேஜில் நான் மறந்துடுறேன், எல்லா விஷயத்தையும் மறந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசி பார்க்குறான். பட் அவள் அதுக்கும் பிடி கொடுக்குற மாதிரி இல்லை, அவள் ரெஃப்யூஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த கேனோ, ஒரு மாதிரி இந்த ஒரு துடுப்படகு மாதிரி இருக்கும், அந்த படகுல
அந்த கிளிஃப் எதுவும் இருக்கா, அந்த லேக் சைடில் கிளிஃப் எதுவும் இருக்கா? ஏன்னா அங்கே ராக் பெயிண்டிங்ஸ்லாம் அதில் தான் இருக்கும். ராக் பெயிண்டிங்ஸ்னால் அந்த பாறையில் தானே இருக்கும். எதுவும் பாறை பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இவங்க மறுபடியும் போகிறாங்க. பட் அங்கே போய் பார்த்தா அங்கே ராக் இருக்குது, கிளிஃப்லாம் இருக்குது. பட் எந்த ஒரு பெயிண்டிங்கும் இருந்த மாதிரி இல்லை. திரும்ப கேபினுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா டேவிட் வந்து ஆனாவை போட்டு ரொம்ப புல்லி பண்ணிகிட்ருக்கான். புல்லி பண்ணிவிட்டு உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு, நான் வந்து உன்னை வீடியோ எடுக்கணும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்துகிட்ருக்கான்ல அதுக்காக வேணும், நீ எல்லாம் இது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் எல்லாம் ரிமூவ் பண்ணுறா. பட் அவன் கேமரா ஃப்ளிப் பண்ண டைமுக்குள்ளே தண்ணிக்குள்ளே குதிச்சு இது பண்ணிடுறா. இப்போது நரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக அங்கே ராக் பெயிண்டிங் ஏதாவது இருக்கும், அப்பா சம்மந்தமாக அது ஒரு க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கேன் எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. போய் ஒரு ராக் பெயிண்டிங் இதை இருக்கான்னு சொல்லி தேடி போகிறாங்க. மேலே வந்து அந்த கிளிஃபோடைய இது தெரியுது, சர்ஃபேஸ் தெரியுது. அப்போது இந்த இடத்துல வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த கிளிஃபோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கணும், தண்ணி கீழே போய் தான் பார்க்கணும். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு தண்ணி லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாறை முங்கின மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக இங்கே அந்த ராக் பெயிண்டிங்ஸ் இருக்கும், தண்ணி கீழே போய் நீந்தி தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தண்ணி கீழே நீந்தி போய் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த ராக் பெயிண்டிங்ஸ் எதுவும் இருந்த மாதிரில மேலே வந்துடுறாங்க. செகண்ட் டைமும் போய் அந்த தண்ணி கீழே பார்க்குறாங்க, ராக் இருக்குது பட் பெயிண்டிங்ஸ் எதுவும் இவங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்ச மாதிரி தெரியல. மறுபடியும் மேலே வந்துடுறாங்க. தேர்ட் டைம் மறுபடியும் டைவ் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த ராக் பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது சமாட்டு ஒரு காப்ஸ், ஒரு பிணம் மாதிரியான ஒரு இது அவங்க கண்ணுக்கு அந்த இதில் தெரிகிற மாதிரி தெரியுது. பயந்து போய் மேலே தண்ணிக்கு வந்துடுறாங்க. மேலே வந்து பார்த்தா ஜோ இருக்கான்ல, அவன் இன்னொரு கேனோட ரெடியாக அங்கே வாரான். இவ்வளோ காணாமல் தனியாக வந்தாலும் சொல்லிட்டு தேடி வந்திருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். இவங்க பயந்து போய் நரேட்டர் பயந்து போய் அவங்களுடைய துடுப்பு அந்த படகுல ஏறி உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுடைய பழைய மெமரி, உண்மையான மெமரி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை, குழந்தெல்லாம் கிடையாது, டைவர்ஸ்லாம் ஆகலை. இவங்க வந்து ஆல்ரெடி மேரேஜான ஒரு பர்சன் கூட அஃபேர் வச்சு அதில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. பட் அந்த பர்சன் ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன். இவங்க அஃபேர் வச்சுக்கிட்டு அந்த ஆள் அபார்ட் பண்ணு, அந்த குழந்தைய அபார்ட் பண்ணு சொல்லிட்டு அந்த குழந்தைய அபார்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க மூலமாக கிடைச்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராமட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தனக்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிறக்காக மேரேஜ் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு ரிங் போட்டுட்டு எனக்கு மேரேஜ் ஆச்சு, டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகலை. இவங்க ஒரு பர்சன் கூட ஒரு அஃபேரில் இருந்திருக்காங்க. அவங்க மூலமாக குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. பட் அதை அபார்ஷனும் பண்ணியிருக்காங்க, இல்லீகலாக அபார்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு அந்த காப்ஸ் மாதிரியான ஒரு இமேஜரி அந்த தண்ணி கீழே போனதும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த பயத்தில் வெளியே வந்ததும் அந்த தான் மறைச்ச அந்த விஷயங்கள்லாம் மனசுக்குள்ளே போட்டு யோசிக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் மறைச்சிருக்கோம்ல, அவங்க ஃப்ரேம் பண்ண ஸ்டோரியெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அப்பா வந்து இந்த நேச்சர் அந்த காட்ஸை பற்றி தான் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராக் பெயிண்டிங்ஸ் மூலமாக நம்ம அப்பா டிஸ்கவர் பண்ண விஷயம் அப்படின்னா, இந்த நேச்சர் நிறைய கடவுள்கள் இருக்காங்க, அதை தான் நம்ம அப்பா அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. நினச்சிட்டு இந்த நேச்சர் காடுக்கு ஆஃபரிங் எல்லாமே கொடுக்குறாங்க. சம்வாட் காட்ஸை பற்றின ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து அவங்களுக்கு இந்த இதை பார்த்ததும் தண்ணிக்குள்ள 3வது டைவ் பண்ணி தண்ணிக்குள்ள போய் பார்த்தாங்கல்ல அந்த பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது சம்வாட் ஒரு காப்ஸ் மாதிரியான ஒரு இமேஜரி அவங்க மைண்டுக்குள்ளே வந்திருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த இமேஜரி வந்து அவங்களுடைய பர்சனலாக அவங்களுக்கு ஒரு அவேக்கனிங் மூமெண்ட் நடந்த மாதிரியே ஸ்பிரிச்சுவலாகவும் காட்ஸ் பற்றின விஷயங்கள் அவங்க மண்டைக்குள்ளே வந்திருக்கு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு. தென் காடுக்கு ஆஃபரிங்லாம் கொடுத்த பிறகு அவங்க கேபின் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஜோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு அந்த வுட்ஸுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வந்துட்டு மறுபடியும் செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுறான். பட் வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நான் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆவேன், என்னால் திரும்ப வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ட்ரபிள்ஸ் அனுபவிக்க முடியாது, ட்ராமாஸ் அனுபவிக்க முடியாது, விட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லி அவனை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. கேபினுக்கு திரும்ப வராங்க. வந்த பிறகு அவங்க மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா, நம்ம அப்பா மூலமாக நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கிடச்சிருச்சு. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்த பிறகு இவங்க ஒரு பாஸ்ட்டை மறைச்சி வச்சுருந்தாங்கல்ல, எதுக்கு போட்டு மறைக்கிற அந்த பாஸ்ட்டை, இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம். பாஸ் பண்ணாமல் நீ கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீ வெளியே வரணும், அதை மறைச்சி பயந்து வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க அப்பா அந்த பெயிண்டிங்ஸ் அவங்க அப்பாவை தேடி போய் தானே, அவங்க அப்பாவோட ரிசர்ச்சை தேடி போய் தானே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேக்கனிங் மூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா மூலமாக நிறைய விஷயங்களை அவங்க புதுசாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. இது வந்து அவங்க அப்பா விட்டு போன ஒரு கிஃப்ட்டுன்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஒரு அவேக்கனிங் மூமெண்ட். ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க கொஞ்சம் மாறுறாங்க, தென் பர்சனலாகவும் சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ கேபினுக்கு திரும்ப வந்த பிறகு அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம அம்மாவும் கண்டிப்பாக நம்ம அப்பா நமக்கு விட்டுட்டு போன மாதிரி ஒரு கிஃப்ட்டை விட்டுட்டு போயிருப்பாங்க சொல்லி யோசிக்கிட்டே அது இங்கே எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்போது லேட்டர் கொஞ்சம் நைட் டைமில் இந்த ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது டேவிட் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து அவன் வந்து செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி பேசி தப்பாக ட்ரை பண்ணுறான். என்ன சொல்லி ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, ஜோவும் ஆனவன் என்னுடைய ஒய்ஃபும் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் ஜோவும் அங்கே செக்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நம்ம 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க முடியும்னு சொல்லி கண்டிப்பாக முடியும்னு சொல்லி மறுத்துறாங்க. அப்போ வந்து அவங்கள பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக கூப்பிட்டு ரொம்ப அப்யூஸான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தென் சாரியும் கேட்டான். இதை வந்து ஆனாக்கு தெரிய வேண்டாம், அப்படியே விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான்.
பட் நரேட்டர் ஒரு டின்னர் டைமில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒன்றா உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேவிடு நானும் செக்ஸ் வச்சுக்கிட்டே கிடையாது, நாங்கள் செக்ஸ் வைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியாக சொல்லி அவன இடத்துல மூக்கறுத்து விட்டுறாங்க. ஆனாக்கும் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஆகிடுது, டேவிடுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவமே வர மாதிரி ஆகிடுது. இவ்வளோ சொல்லலான்னு சொன்னால் ஒரு மாதிரி இப்படி சூசகமாக சொல்லி தொலைஞ்சிட்டல அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து பழைய நரேட்டர், அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய சொந்த ஸ்டோரியே வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாயிடும், நமக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு அதை மறைச்சி வச்சு வேறு மாதிரி ஒரு கதையை கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபாதருடைய ரிசர்ச்சை தேடி போகும்போது இவங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் அந்த காப்ஸ் மாதிரி ஒரு இமேஜரி வந்து மைண்டுக்குள்ளே வந்துச்சுல்ல, வந்தோடனே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட ஆரம்பிச்சிட்டு இனிமேல் நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சம்வாட் ஒரு அவேக்கனிங் மொமெண்ட் அவங்க லைஃப்பில் அந்த பெயிண்டிங்ஸை பார்த்த உடனே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இவங்க இந்த டின்னரில் இப்படி பேசணுன்னே டேவிட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு வந்து ஆம்பளைங்கனாலே பிடிக்காது, நீ என்ன தான் பெரிய அப்படின்னு சொல்ல மாதிரி மறுபடியும் அவங்கள ஒரு மாதிரி தப்பாக திட்டுறான். தென் டின்னருக்கு அப்புறம் கொஞ்சம் ஆட்கள் போட்டில் வந்து இறங்கி டேவிட் தான் அவங்கள போய் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நரேட்டருடைய அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கின ஆட்கள் சொல்கிறாங்க. சொன்னோடனே டேவிட் அதை வந்து இவட்ட சொல்கிறான். இவட்ட சொன்னோடனே இவன் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, இவன் பொய் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி, நீ போய் தான் சொல்ல, எங்கள் அப்பாலாம் இறந்துருக்க மாட்டார், அவர் இங்கே தான் கண்டிப்பாக இருப்பான்னு சொல்லிக்கிறா. அவன் சொன்னதை நம்பாத மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிறா. பட் அவன் என்ன பண்ணிட்டா, உண்மையிலே அவங்க அப்பா இறந்ததை ஒத்துக்கிட்டா. அவன் நம்ம அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிறா. பட் அவன்கிட்ட அதை உண்மை, நீ சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரி சும்மா ப்ரிட்டன் பண்ணிக்கிறா. தென் அதுக்கப்புறம் இவங்க அம்மா என்ன கிஃப்ட் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து ஒரு பிக்சர் கிடைக்குது. இவ சின்ன வயசில் வரைஞ்ச ஒரு பிக்சர். என்ன பிக்சர் அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் உமன் ஒரு கொம்பு வச்ச ஒரு கடவுளோட நிற்கிற மாதிரியான ஒரு பிக்சர். அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ளஸ் ஒரு ஃபெமினிட்டி, இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர். அந்த பிக்சர் சின்ன வயசில் நரேட்டர் வரைஞ்சது தான். அவங்க அம்மா அதை அவ்வளோ ப்ரிசர்வ்டாக பத்திரமா வச்சுருந்துருப்பாங்க, அதை தேடி எடுத்திருப்பா. இது நம்ம அம்மா நமக்கு விட்டுட்டு போன ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு அவளாக மைண்டுக்குள்ளே அசியூம் பண்ணிடுவா. அவங்க அப்பா விட்டுட்டு போன கிஃப்ட்டு அவர் பண்ண ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி மூலமாக இயற்கையில் இருக்க கடவுள்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றின ஒரு செல்ஃப் அவேர்னஸும், அவளோட ஐடென்டிட்டி பற்றின ஒரு செல்ஃப் அவேர்னஸும் அவளுக்கு கிடச்சிது. இப்போ அவங்க அம்மா விட்டுட்டு போன கிஃப்ட் மூலமாக அவள் என்ன புரிஞ்சு அப்படின்னா, தன்னுடைய உடம்புல தனக்கு கண்ட்ரோல் வேணும், நம்ம டிசைட் பண்ணதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா விட்டு பண்ண அந்த பெயிண்டிங் மூலமாகவும் அந்த ட்ராயிங் மூலமாகவும் இவளுக்கு தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் இவ போய் அவளுடைய பெட்டில் படுத்து தூங்கும்போது ஜோ வந்து இவ கூட படுத்து அந்த செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுறான். அப்படி இருக்கும்போது ஜோ மேலே வந்து இவளுக்கு ஆனாவோடைய வாசம் அடிக்குது. பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலை, இவங்க நரேட்டர் அவாய்ட் பண்ணல. அவன் அப்படியே வெளியே கூப்பிட்டு போய் அங்கே வச்சு செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது ஒரு கடவுளுடைய குழந்தையாக இருக்கும். அவங்க அம்மாவுடைய பிக்சர் கொடுத்தது. இவ வந்து இதுக்கு முன்னாடி அவன் செக்ஸ் வச்சுக்க இனிஷியேட் பண்ணும்போது இவங்க அதை இன்ட்ரெஸ்ட்டாக ஏற்றுக்கல, வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பயம், நான் லைஃப் எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிஃபார்மிங்காக ஒரு ரீபர்த்தாக நினச்சிக்கிறாங்க. இனிமேல் அப்படி நம்ம வச்சுக்கிட்டோன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு ரீபர்த் தான், ரீஜுவனேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க மைண்டுக்குள்ள ஒரு தாட் வந்தோடனே இவங்க ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இவங்க இப்போ போயிட்டாங்க. போன பிறகு இப்போ ஜோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஆனாவை ஒரு லஸ்ட்டுக்காக தான் ஒரு என்ன இருந்துச்சே தவிர அவன் மேலே லவ் இல்லை, பட் நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி ஆனா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது இவங்களுடைய ஃபைனல் டே. நெக்ஸ்ட் டே ஒரு வாரம் இப்போ முடிஞ்சு போச்சு, எவான்ஸ் இங்கே வர்ற நாள். அப்போது இவங்க அவங்களுடைய பேக்கேஜெலாம் எடுத்துகிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எவான்ஸ் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டேவிட் ஜோ இந்த 2 பேரும் சேர்ந்து இங்கே நிறையா கேனோலாம் எடுத்து போட்டுதுன்னு அந்த லேக்குலாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த கேனோலாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது ஒரு கேனோ மட்டும் வெளியே இருக்குது. அந்த கேனோவில் ஏறி இவ உட்காந்துக்கிறா, நரேட்டர் உட்காந்துக்கிட்டு இவங்க 3 பேரும் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுடைய பேக்கேஜெலாம் எடுத்துக்கிட்டு இவ படுக்கு துடு போட்டு போயிடுறா. அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்துகிட்டு இருந்தாங்களே, அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்த அந்த கேசட் அந்த இதெல்லாம் மொத்தமாக தனிக்குள்ளே தூக்கி வீசிட்டு அவள் பாட்டுக்கு துடு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேறு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. இவங்க கண் பார்வையிலேருந்து தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறா. இவ எதுக்கு போய் ஒளிஞ்சிக்கிறா அப்படின்னா, இவளுக்கு வந்து திரும்ப அந்த சொசைட்டிக்கு போக விருப்பம் இல்லை. இவளுக்கு வந்து இவ்வளோ ஒரு அவேக்கனிங் மொமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு எங்கே அப்படின்னா, இங்கே அந்த வேர்ல்டை விட்டு அந்த சொசைட்டியை விட்டு தனியாக இங்கே வந்து இந்த வில்டர்னஸ் இந்த காட்டு பகுதியில் இருக்கும்போது தான் அவளுக்கு அந்த தாட்லாம் வந்துச்சு. ஸோ ஹியூமன் நேச்சரோட ஒன்றிச்சு இருக்கும்போது தான் ஃப்ரீயாக உணர முடியும், ஃப்ரீயாக இருக்க முடியும். அந்த சொசைட்டியில் வந்து அந்த மாதிரி தாட்ஸ் வராது, ஃப்ரீயாக இருக்க முடியாது. ஏன்னா இவளுடைய ஐடென்டிட்டியே மறைச்சி தான் அங்கே வாழ்ந்தா சொசைட்டியில். ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டி அவளை சுற்றி. ஒரு பொண்ணு அந்த ஒழுங்காக மேரேஜ் பண்ணாமல் இப்படி ஒருத்தோட அஃபேர் வச்சுட்டு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகி அதை அபார்ட் பண்ணால் அவளை சொசைட்டி இப்படி பார்க்கும். அதுக்கு பயந்து தான் அவள் அவ்வளோத்தையும் மறைச்சிக்கிட்டு இருந்தா. பட் இங்கே நேச்சரோடு இருக்கும்போது யாருடைய ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சொசைட்டல் ட்ரபுள்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த தாட்லாம் இப்போ வருது. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இங்கே வந்து வாழும்போது அவளுக்கு இவ்வளோ இது வந்துச்சு. ஸோ இந்த உட்ஸ்லேயே நம்ம இருப்போம், எங்கேயும் போக வேணாம், யாருடைய ஒரு கண்ட்ரோல் கீழேயும் சப்மிசிவாக வாழ வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்துருச்சு.
ஸோ அதனால் ஜோ, டேவிட், ஆனா இவங்க எல்லாத்தையும் இவான்ஸ் திரும்ப கூப்பிட்டு போகிறாரு. ஒளிஞ்சிருந்து அவள் பார்க்கா. அவங்க போன பிறகு இவன் என்ன பண்ணுறா, திரும்ப அந்த அவருடைய கேபினுக்கு வரா. இவளுக்கு இப்போ என்ன டிசைட் பண்ணிட்டா அப்படின்னா, என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த நேச்சர் காட்ஸாக தான் மாறி இருப்பாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட ப்ரே பண்ணி அவங்களோட போய் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த நேச்சரோட எழுந்து வாழ போகிறேன் அப்படிங்கிற என்ன இவளுக்குள்ள வந்துருச்சு. வந்துட்டு என்ன பண்ணா, அவள் வரைஞ்ச இந்த ட்ராயிங் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் இல்லஸ்ட்ரேட்டர், ஓகேவா, அந்த வரைஞ்செல்லாம் கொடுப்பா. அப்படி இருக்க அவருடைய ட்ராயிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிழிச்சு போடுறா. தென் அந்த ஆர்ட் சப்ளைஸ் வச்சிருக்கிற பென்சில் அந்த ட்ரா பண்ணுறக்கு வச்சிருக்க எல்லா திங்ஸையும் தூக்கி வீசுறா. அவளுடைய ஃபேக் வெட்டிங் ரிங், அவள் மேரேஜே பண்ணலை, ஆனால் ஊரை ஏமாத்துறதுக்கு அவள் அப்படி ஒரு ஸ்டோரி ஃப்ரேம் வச்சுருந்தால கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கெல்லாம் தூக்கி நெருப்பில் போடுறா. அதனுடைய அவள் வாசிக்கிற புக்ஸில் உள்ள பேஜ்லாம் கிழிச்சு வீசுறா. அதனுடைய துணி எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு அவள் போட்டிருக்க துணியுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறா. அவள் பாட்டுக்கு ஃப்ரீயாக அவளுடைய லைஃப்பை லீட் பண்ணுறா. ஒரு மாதிரி இந்த கற்காலம் அந்த பீரியடில் மனுஷங்க வாழ்வாங்கல்ல, அப்போ கூட ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பட் இவன் என்ன எண்ணத்தில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரீயாக வாழ்கிறா அப்படின்னா, நேச்சராக ஒரு அனிமல் மாதிரியான லைஃப்பை லீட் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யாருடைய ட்ரபுளும் இல்லாத ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ரொம்ப ஃப்ரீயாக தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கா. ஓகேவா. தென் அந்த கேபினில் ஸ்டே பண்ணாமல் ஒரு குகை, ஒரு டென்னு ஒன்று பார்த்து அதில் போய் தூங்கி அவளுடைய நாட்கள் கழிச்சிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நாட்கள் இப்படியே போகுது. தென் போக தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறா. என்ன அப்படின்னா, அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவங்க கூட ரிலேஷன் வச்சுக்கிட்டால. ஸோ அந்த ஃபீலில் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மாலாம் காட்ஸ் கிடையாது. தென் நம்ம வந்து இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து நம்ம லைஃப் லீட் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோன்னா அதை இங்கேருந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. நமக்கு லைஃப்பை லீட் பண்ணணும், சொசைட்டிக்கு திரும்ப போய் தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவளுக்கு வருது. அப்படி போனால் மட்டும்தான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவளுக்கு வருது. ஸோ எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சவுண்ட் கொடுக்குற மாதிரி வாய்ஸ் கேட்குது. ஏன்னா ஜோ அவளை தேடி திரும்ப வரான். ஜோ மட்டும் இல்லை, பாலும் கூட சேர்ந்து வராரு. 2 பேரும் சேர்ந்து போட்டில் வராங்க. அவன் கத்துற சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ அவள் என்ன ரியலைஸ் பண்ணுறா அப்படின்னா, ஜோவை இப்போ அவள் விரும்புகிறா. ஓகேவா. அந்த பழைய ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லாமல் ஜோவை இப்போ அவள் விரும்புகிறா. பட் இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கான்வர்சேஷன் நடக்கலை. இந்த லவ் ரிலேட்டட் கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள இன்னுமே நடக்கலை. ஸோ அவங்ககிட்ட போகலான்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே நின்றுடுறா. அந்த நேச்சர் சைலன்ஸ் அப்படியே கவனிக்கிறா. அந்த இயற்கையில் ஒரு அமைதி இருக்குல்ல, அதை கவனிக்கிறா. அதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. அவள் பைத்தியமாயிட்டா அந்த மாதிரிலாம் அதில் காட்டலை. ஜஸ்ட் அவள் அப்படியே போவருக்கு நிற்கும் போது சுற்றி அந்த நேச்சருடைய சைலன்ஸை கவனிக்கிறான். அவன் கூப்பிடுறத தாண்டியும் அதோட நாவல் எண்ட் ஆகுது. ஸோ நமக்கு ரொம்ப குழப்பற மாதிரி தான் அந்த நாவல் இருக்கும். பட் இந்த நாவலை பற்றி கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் இந்த செல்வராகவன் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம தமிழில். யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நெஞ்சு மறப்பதில்லைன்னு ஒரு மூவி உண்டு. அந்த மூவியை நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒரு பேய் கதை ரொம்ப மொக்கையாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காடோடைய சண்டை அதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருப்பார். மேல்டாப்பில் பார்க்க மொக்கையாக இருந்தாலும் உள்ளே அது லைட்டாக டீகோட் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். த சேம் இதே நாவல்லையும் நமக்கு ஒரு தொலைஞ்சு போன அப்பாவை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சா இல்லையாங்கிற கதைங்கிற மாதிரி தான் மேல்டாப்பில் இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. ஆனால் இஃப் யூ டீகோட் இட் we can get many things, நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இவ வந்து இங்கே அவங்க அப்பாவை தேடி வந்த இடத்துல அவளே கண்டுபிடிச்சிக்கிட்ட. அந்த இடத்துல அவள் எதெல்லாம் ஃப்ரேம் பண்ணாலோ, எதெல்லாம் பொய் நினச்சி சொல்லி மறைச்சிக்கிட்டு இருந்தா, எதெல்லாம் உண்மை நினச்சி உண்மையை மறைச்சி பொய்யாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இங்கே வந்து உணர்ந்துக்கிட்டா. லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணு அவள் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும், இன்னொருத்தன் சொல்லி அவனுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டா இங்கே வந்து. தென் லாஸ்ட்டாக அவள் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, இங்கே தான் நிம்மதி இருக்குது, அந்த காட்டில் தான் நிம்மதி இருக்குது. ஏன்னா இங்கே யாருடைய கண்ட்ரோலுமே இல்லை. ஸோ இங்கே கூட வாழ்ந்துறாங்க லெவலுக்கு அவள் மைண்ட் வந்திருக்கு. அதுக்கு ரீசன் சொசைட்டி ரொம்ப மேல் டாமினேட்டடாக இருந்தது மட்டும்தான், இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆட்வுடோடைய நாவல்ஸ் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். நாவல்ஸ் அண்ட் போயம்ஸுமே இப்படி தான் இருக்கும். நேச்சர் வந்து எவ்வளோ முக்கியம் லைஃப்பில், நேச்சரோட மனுஷன் எப்படி வாழலாங்கிற மாதிரி இந்த தாட்டில் தான் நிறைய போயம்ஸ் இருக்கும், இல்லையா? போயம்ஸ் இருக்கும், நாவல்ஸ் இருக்கும். ஸோ இந்த நாவலுமே அதில் ஒரு விதிவிலக்கு இல்லை. நேச்சரோட இருந்தால் மனுஷன் எப்படி இருப்பான், இந்த சொசைட்டி எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி மூலமாக ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க மார்கரெட் அட்வுட். தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, நேச்சர், சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ராமா, சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் விமன், இதெல்லாம் அந்த நாளுடைய தீம்ஸாக சொல்லலாம்.